நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழகத்தில் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் வருகைக்கு பிறகு இந்தியா கூட்டணி வலுவாக்கப்படும், புதிய கட்சிகள் கூட்டணியில இணையும்னு சொல்லப்பட்ட நிலையில அவர் வருகைக்கு முன்னதாக எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில் இருந்ததோ அதே கட்சிகள் தான் இப்பொழுதும் இருக்கிறது. குறிப்பா பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் தங்களோட கூட்டணி நிலையை இன்னும் இறுதியாக்கல. அதே போல இபிஎஸ் அமித்ஷாவோட சந்திப்பு முன்னதா நடைபெறும் தெரிவிக்கப்பட்ட நிலையில அந்த சந்திப்பும் நடைபெறாம இருக்கு. டிடிவி மற்றும் ஓபிஎஸ் விவகாரமும் அமித்ஷா வருகைக்கு பிறகு அப்படியே தான் இருக்கு. இந்த நிலையில அமித்ஷாவோட வருகையின் நோக்கம் என்னவா இருந்தது, அவருடைய நோக்கம் நிறைவேறியதா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கு. இது பற்றி பேசுவதற்காக இணைப்பில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா. 2 நாட்கள் தமிழக சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு திரும்பி இருக்காரு அமித்ஷா. அவரோட வருகையோட நோக்கம் என்னவா இருந்தது, அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டதா எடுத்துக்கலாமா? வணக்கம். பாஜக தேசிய தலைவர்கள் வருகை என்றாலே அரசியல் முக்கியத்துவமானதாக தான் பார்க்கப்படுது. அதிலும் தேர்தல் நேரம் என்றால் சொல்லவே வேண்டாம். அந்த வகையில தான் அமித்ஷாவினுடைய 2 நாள் பயணமும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அமித்ஷாவினுடைய வருகை அதை நிறைவேற்றியதா என்றால் பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. அமித்ஷாவினுடைய வருகை கூட்டணி விரிவாக்கத்திலும் தொகுதி பங்கீட்டிலும் பேச்சுவார்த்தை நடத்துவார், அதற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என்று நம்பப்பட்டது. ஆனால் இந்த எதிர்பார்ப்பு நிறைவேறியதா என்றால் அது சந்தேகமாக தான் இருக்கிறது. மேலும் கூட்டணிக்குள் பாமக, தேமுதிக இணைப்பை அமித்ஷா இறுதி செய்வார். மேலும் டிடிவி, ஓபிஎஸ் விவகாரத்திலும் பேச்சுவார்த்தை நடத்தி அமித்ஷா அதற்கு ஒரு நல்ல முடிவெடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த திட்டங்கள் நடந்தேறிய மாதிரி தெரியவில்லை. சொல்ல போனால் அமித்ஷா வருகைக்கு முன்பு என்ன நிலை இருந்ததோ அதே நிலைதான் அமித்ஷாவினுடைய வருகைக்கு பின்பும் நீடிப்பதாகவே நாம புரிந்து கொள்ளலாம். தேர்தலுக்கு 10 மாதங்களுக்கு முன்பாகவே அதிமுக பாஜக கூட்டணியானது அறிவிக்கப்பட்டது. ஆனால் தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்கள் தான் இருக்கிறது. தற்பொழுது வரை அந்த தொகுதி பங்கீடு விஷயமாக இருக்கட்டும் அல்லது முக்கிய மற்ற கட்சிகளினுடைய இணைப்பாக இருக்கட்டும், இது எதுவும் இன்னும் நடந்தவில்லை. அமித்ஷாவினுடைய வருகை இந்த எதிர்பார்ப்புக்கு பலன் தரும் என்று நம்பப்பட்ட நிலையில கூட்டணி விவகாரத்திலும் கூட்டணி விரிவாக்கத்திலும் எந்த மாற்றமும் இல்லை. புதிதாக எந்த கட்சிகள் இணைப்பு தொடர்பாகவும் எந்த பேச்சுக்களுமே கூட அடிபடவில்லை. எனவே தொகுதி பங்கீடு விஷயத்திலும் அமித்ஷாவினுடைய வருகையின் போது சுமூக முடிவு எட்டப்பட்டு தை மாதம் அறிவிக்க பாஜக தரப்பில் முடிவு செய்யப்பட்டிருந்தது. ஒரு புறம் என்னதான் எஸ்பி வேலுமணியோடு அமித்ஷா தொகுதி பங்கீடு பற்றிய பேச்சுவார்த்தையை எல்லாம் நடத்தினாலும் அதுவும் கூட இன்னும் ஒரு சுமூக முடிவு எட்டப்படவில்லை. எனவே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் ஒரு புறம் நீடிக்கிறது. மேலும் கூட்டணியும் புதிதாக எந்த கட்சிகளும் இணைப்பு தொடர்பான பேச்சுக்களுமே கூட அடிபடவில்லை. மொத்தத்தில் அமித்ஷாவினுடைய வருகைக்கு முன்பு கூட்டணி என்ன நிலையில் இருந்ததோ அதே நிலையில்தான் அவரினுடைய வருகைக்கு பின்பும் நீடிப்பதாகவே நாம் பார்க்கலாம்.